வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை சுண்டைக்காய் போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு கறி, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பச்சை சுண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நீங்கள் டபுளாக கட் பண்ணியும் போடலாம், அதாவது 2 பாகமாக கட் பண்ணிட்டும் போடலாம். இல்லைன்னா குட்டி உரல் இருந்தால் அதில் இடிச்சிட்டும் நீங்கள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி இடிச்சிட்டு தான் சேர்க்க போகிறேன். ஸோ அதுக்குள்ளே இந்த பக்கம் குக்கர் பேன் வச்சுருந்தேன், அதில் எண்ணெய் விட்டுருந்தேன். அதை நல்லா காஞ்செடுத்து எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, 2 வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம சுண்டைக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துப்போம். சுண்டைக்காய் கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். சுண்டைக்காய் வேகட்டும். சுண்டைக்காய் ஒரு 3/4 பாகம் வெந்துடுது. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் புளி தண்ணி ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட சாம்பார் பொடியும் சேர்த்துருவோம். எப்பயுமே சாம்பார் பண்ணும்போது புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சாம்பார் பொடி சேர்க்குறோம். அதே மாதிரி வத்த குழம்பெல்லாம் பண்ணும்போது அந்த எண்ணெயிலே அந்த சாம்பார் பொடியோ வத்த குழம்பு பொடியோ ஒரு லைட்டாக பிரட்டிட்டு அப்புறமா தான் புளி தண்ணி சேர்க்கணும். அப்போ உங்களுக்கு டேஸ்ட் வித்தியாசம் தெரியும். இப்போ 2 நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். சாம்பார் இங்கே கொதிச்சுருக்கு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், புளி தண்ணி விட்டு சாம்பார் பொடி போட்டிருக்கோம், கொதிக்கிறது. அதுக்குள்ளே ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் உப்பு, இதை சேர்த்து நல்லா கையில் நசுக்கிக்கலாம். எப்பயுமே சொல்கிறது தான், எப்பயுமே கையில் அது மாதிரி நசுக்கிட்டு அதுக்கப்புறம் வைங்க. நீங்கள் இன்கேஸ் வெறும் ரசப்பொடி இல்லை, சாம்பார் பொடி மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரசம் வைக்க போகிறீங்க அப்படின்னா சாம்பார் பொடியை போட்டுட்டு மிளகு சீரக பொடியை லைட்டாக வறுத்துட்டோ இல்லைனா சும்மா கூட பொடி பண்ணிக்கலாம். மிளகு சீரக பொடியை பொடி பண்ணிவிட்டு அதில் சேருங்க, ரசம் சூப்பராக இருக்கும். இன்னும் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே சமையல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி ரசத்துக்கு புளி தண்ணி ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சம் மைல்டாக இருக்கணும் ரசத்துக்கு புளி தண்ணியும் அந்த புளிப்பும். ஏன்னா தக்காளி போடுறோம், அதில் புளிப்பு இருக்கும், அப்புறம் புளி தண்ணி விடுறோம், அப்புறம் அதுலேயும் புளிப்பு இருக்கும்ல, அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், ரசப்பொடி, கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துருவோம். புளி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு புளி தண்ணி விட்டு சாம்பார் பொடி போட்டு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ தோரம்பருப்பு, வேக வச்ச தோரம்பருப்பு, நான் ஒரு 2 கரண்டி தோரம்பருப்பு வேக வச்சுருந்தேன், அதில் கொஞ்சம் எடுத்து இதில் போட போகிறேன். ரசத்துக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சாச்சு. வேக வைக்கும் போதே நம்ம பெருங்காயமும் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நான் சாம்பாருக்கு பெருங்காயம் சேர்க்கலை. சாம்பாருக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் வெல்லம். இது புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக. இப்போ சேர்ந்து எல்லாம் ஒரே ஒரு கொதி வரட்டும். சுண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுத்து, நல்லா கொதிச்செடுத்து ஓரமாக எடுத்து வச்சுருவோம். நாம் அதுக்கப்புறம் இந்த ரசத்தை வச்சிடலாம். ரசத்தில் எல்லாம் போட்டாச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு ஜலம் சேர்க்க வேண்டியதுதான். இந்த பக்கம் ரசம் புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ பருப்பு ஜலத்தை சேர்த்துருவோம். பருப்பு ஜலம் சேர்ந்ததுக்கப்புறம் ரசம் கொதிக்கக்கூடாது, நுரைச்சி வந்தால் போதும். இது எப்பயுமே சொல்கிறதெல்லாம், இதெல்லாம் தான் சின்ன சின்ன டிப்ஸு. நீங்கள் ரசம் நல்லா கொதிச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அந்த நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணும்போது தான் அதுக்கு உண்டான டேஸ்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள்,
இந்த பக்கம் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுது. இங்கே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம், இது புளியோட எருப்பு எடுக்கிறதுக்கு. அப்புறம் மிளகு சீரக பொடி கொஞ்சோண்டு. நான் வந்து ரசப்பொடி போட்டு தனியாகவும் பண்ணுவேன், ரசப்பொடி போட்டாலும் வந்து கொஞ்சம் மிளகு சீரக பொடி போடுவேன், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நீங்கள் அந்த மாதிரி போட்டு பண்ணி பாருங்கள். லைட்டாக இன்னும் கொஞ்சம் நுரைச்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். கொதிக்கப்பட்டக்கூடாது ரசம். ரசம் நல்லா பொங்கி வந்துடுத்து, ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து நெய்யில் கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். நாம் கடுகு சீரகம், ரசப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ரசம் பொங்கி வர சமயத்தில் போட்டோம். இப்போ வந்து தாளிக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான். அப்புறம் 2 கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி போடணும், அவ்வளோதான், முடிஞ்சிடுது ரசம். ரசம் ரெடி. அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறோம். அப்புறம் வந்து வடாம் வந்து பொரிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்த எடுத்து வச்சுட்டு அதை ஆரம்பிச்சிடலாம் நாம். நிறைய பேர் வடாம் வந்து எங்கே வாங்குறேன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன். நீங்கள் பை ஆர்டர் தான் அவங்க எடுத்து பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வடம் வேணுமோ அதை கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் எடுத்து பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த முறுக்கு தட்டை சீடை அந்த மாதிரியும் பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வேணும்னு கேட்டாலும் அதுவும் பண்ணி தருவாங்க, ஸ்வீட்டும் பண்ணி தராங்க. ஸோ எது கேட்டாலும் பண்ணி தருவாங்க. ஆனால் எல்லாமே பை ஆர்டர் எடுத்து தான் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் இங்கே சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க. அவங்க நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கேட்ரிங்கும் பண்ணி தராங்க, சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து சமையலும் பண்ணி தராங்க. உருளைக்கிழங்கு கறி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து, கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை மஞ்சப்பொடி வேக வச்ச உருளைக்கிழங்கு உப்பு அப்புறம் ரெட் சில்லி பவுடர் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சண்டே அப்படின்னாலே சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார், அப்புறம் பருப்பு ரசம், ஒரு கூட்டு, உருளைக்கிழங்கு கறி இருக்கும், வடாம் அப்பளம் இருந்தால் அதுவும் வந்து பொரிச்சு வைப்பாங்க. இது வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சமையல் இருக்கும். அப்புறம் மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி போண்டா அதோட ஒரு காஃபி இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்பயுமே சண்டே சமையல் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து சரி சின்ன வெங்காயம் போடாமல் பச்சை சுண்டைக்காய் கிடச்சதுனால பச்சை சுண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டு பருப்பு ரசம் உருளைக்கிழங்கு கறி அப்புறம் வடாம் வந்து பொரிச்சிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தானே சமையல் தான். வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி எப்பயுமே இருக்கும். ஆனால் இப்போல்லாம் நம்ம வந்து டெய்லியே வந்து பொரிச்சது ஏன்னா நம்ம பசங்களுக்காக ஸ்நாக்ஸ்ன்னு கேட்குறதுனால ஏதோ ஒன்று பொரிச்சது டெய்லியே இப்போ பண்ணுறோம். முன்னெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் தான் அது இருக்கும். உருளைக்கிழங்கு கறியும் ரெடி ஆகிடுது. ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சண்டே அப்படின்னா முன்னெல்லாம் அரைச்சி விட்ட சாம்பார் உருளைக்கிழங்கு கறி அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்படி இல்லை, ஃப்ரைட் ரைஸு அப்புறம் அதுக்கு ஒரு பன்னீரோ இல்லைனா வந்து காலிஃப்ளவரோ மஷ்ரூமோ அப்படி இல்லைனா வந்து வெஜ் பிரியாணி இந்த மாதிரி மாறி போயிடுது இப்போது. ஆனால் வந்து ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சண்டேனா இந்த சமையல் தான் இருக்கும். சாம்பார் ரசம் கூட்டு கறி அப்பளம் இதுதான் இருக்கும் எப்பயுமே.
சரி, நம்ம சமையலும் ரெடி ஆகிடுது. நீங்களும் இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காய் கிடச்சிதுன்னா, பச்சை சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் அதை கிடைக்கும் போது எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்கள். நான் பச்சை சுண்டைக்காயில் வந்து உங்களுக்கு கறியும் பண்ணி காமிச்சிருக்கேன், பொடி போட்ட கறி பண்ணி காமிச்சிருக்கேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நான் பச்சை சுண்டைக்காய் பொடி போட்ட கறி உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு பண்ணி காமிக்கிறேன். பச்சை சுண்டைக்காயில் குழம்போ இல்லைனா கறியோ இந்த மாதிரி சாம்பாரோ ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் அதான் போட போகிறோம். நான் இப்போ ஆப்பிள் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுலேயே வந்து ஆரஞ்ச் ஜூஸ், அப்புறமா தண்ணியெலாம் விட போகிறதில்ல. வாட்டர் மெலான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு அரை வச்சுட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த இட்லி மாவு வந்து அரைச்சின்னு இருக்கேன். அதுக்கு வந்து அளவு வந்து 5 கப்பு இட்லி அரிசினா 1 கப்பு உளுந்து, நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து உளுந்து வந்து அரைச்சின்னு இருக்கு, இதை அரைச்சின்னு வந்துடும். அதுக்குள்ளே ஜூஸ் ரெடி பண்ணிக்கணும். மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நீர் தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தக்காளி சட்னி, எல்லாரும் பண்ணுற தக்காளி சட்னி தான். ஃபஸ்ட்டு நீர் தோசைக்கு வந்து பச்சரிசி நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இப்போ 1 கப்பு பச்சரிசி அப்படின்னா 1/2 கப்பு வந்து தேங்காய். இப்போ பச்சரிசி, தேங்காய், உப்பெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கோம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம நீர் தோசை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நீர் கறக்கணும். நான் கிட்டத்தட்ட 1 டம்ளர் விட்டுருக்கேன். ஸோ வேணும்னா நம்ம பார்த்துன்னு விட்டுக்கலாம். இந்த பாருங்கள், தெரியுதா, தண்ணியாக இருக்குது பாருங்கள். இதை அரைச்சிட்டு உடனே வாத்திடலாம். இப்போ நம்ம வந்து தோசைக்கல் காய வைக்கிறதுக்குள்ளார என்ன பண்ணுவோம்னா சட்னி ரெடி பண்ணி வந்துடலாம். ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறமா புளி கொஞ்சமாக புளி, வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் வெல்லம், அப்புறம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்க, அரைச்சின்னு வந்தாச்சு. தக்காளி, புளி, இஞ்சி, வரமிளகா, உப்பு, வெல்லம் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, 2 வெந்தயம், பெருங்காயம், மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, நம்ம அரைச்ச தக்காளி சட்னி அதையும் சேர்க்குறோம்.
நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் கல் நல்லா காஞ்சிடுது. ஸோ நம்ம நீர் தோசைக்கு வந்து கல் நல்லா காஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் விடணும், அப்போ தான் நல்லா வரும். ஸோ கல் நல்லா காஞ்சிடுது. எங்கே திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை, ரெடி ஆகிடுது, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம். நாம் கல் நல்லா சூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக வரும். பாருங்கள், சட்னியும் ரெடி. தக்காளி சட்னி நல்லா கொதிச்செடுத்து, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீர் தோசை அப்புறம் தக்காளி சட்னி ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வ்ளாக் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வ்ளாகில் சந்திக்கிறேன்.